தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்தார். தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு, நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற மே தின பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்தார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் பார்த்திபன் என்பவரை வேட்பாளராக அறிவித்தார். இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு எதுவுமே நிறைவு பெறாத சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்துள்ளார். டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவாரா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. டிடிவி தினகரன் அதிமுக பாஜகவை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.